ஹாய் ஆல், இன்றைய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக நமது சேனலில் மோர் மிளகாய் எப்படி செய்கிறது பார்க்கலாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு 100 கிராம்ஸ் போல் பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை கிளாத்தில் நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின்னில் ஒரு கத்திலையும் ஒரு பச்சை மிளகாயும் லைட்டாக ஒரு கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. அண்ட் இப்போ பவுலில் 1/4 கிளாஸ் போல் கெட்டி தயிர், 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மோர் மாதிரி அடிச்சுக்கலாங்க. அண்ட் இப்போது பச்சை மிளகாயெல்லாம் இதில் சேர்த்துட்டு லிட் மூடி 24 ஹவர்ஸ் இது வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. 24 ஹவர்ஸ் கழித்து பார்த்திங்கனாக்கா மிளகாய் நல்லாவே ஊறி இருக்குங்க. அந்த மிளகாய் எல்லாம் எடுத்து ஒரு தட்டில் போட்டு நம்ம வெயிலில் காய வச்சுக்கலாங்க. அண்ட் மோர் அப்படியே இருக்கட்டும்ங்க. இப்போ ஈவினிங் வரலும் மிளகாய் வந்துட்டு ஓரளவுக்கு காஞ்சிடுச்சு. மறுபடிக்கும் நான் அதே மோரில் போட்டு சோக் பண்ணி திரும்பி வச்சுருங்க. திரும்பி நெக்ஸ்ட் டே மார்னிங் வெறும் மிளகாயை மட்டும் காய வச்சுக்கிறேங்க. இதே மாதிரி ப்ராசஸ் ஒரு 3 டேஸ் பண்ணுங்க. அண்ட் 3 டேஸ்க்கு அப்புறம் நம்ம வந்துட்டு மோரில் போட வேண்டிய அவசியம் இல்லைங்க, டைரெக்டாகவே காய வச்சுக்கலாம். ஒரு 4 டேஸ் கிட்ட நல்லா காய வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக காஞ்சிருக்கோங்க. இதை வறுத்து இந்த மாதிரி தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி